அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு என்ன, அந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய மேலதிகமான இபாதத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய தினத்தில் வெள்ளிக்கிழமை மிக சிறந்த ஒரு தினமாகும். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்கினான். அந்த வெள்ளிக்கிழமை தான் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது, அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர் மரணித்தார். இந்த வெள்ளிக்கிழமையில் தான் உலகம் அழியக்கூடிய அந்த சூர் ஊதப்படும். இந்த வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வெள்ளிக்கிழமையில் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 தடவை அருள் செய்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நாங்க வெள்ளிக்கிழமையில இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமைகள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்து, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வதுதான். அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த முறை என்ன, எது அந்த ஸலவாத்? அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே சஹாபாக்கள் கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமாரும் இந்த நபி மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள், ஈமான் கொண்டவர்களே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சலாம் சொல்வது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும், ஸலவாத்து எப்படி சொல்ல யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லி கொடுக்கறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த ஸலவாத்து, அது ஸலவாத்து இப்ராஹிமியான்னு சொல்லப்படும். இந்த ஸலவாத்து நம்ம அதிகமாக நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை தினத்துல அதிகம் நாம ஸலவாத்துக்களை சொல்லுவோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் துஆ கேட்கிறான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் நாம் அதிகமாக துஆக்களை நாங்கள் கேட்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய மார்க்க விஷயங்கள், நம்முடைய மக்ஃபிரத் மன்னிப்பு, இதெல்லாம் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ கேட்டுட்டே இருப்போம். ஏதோ ஒரு நேரம் அந்த துஆ கபூலாகக்கூடிய அந்த நேரம் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும். எனவே நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய விசேஷமான ஒரு அமல் அதிகம் ஸலவாத்து சொல்றது, அதிகம் நாம பிரார்த்தனையில ஈடுபடுறது. ஆனா கண்டிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்றா, வெள்ளிக்கிழமை இரவை விசேஷமாக அமல்களால் அதிகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை இரவுக்கண்டு தனியா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு, இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓதணும், இன்னைக்கு நம்ம தொழணும் அப்படி என்று வித்தியாசமான ஒரு தொழுகையை நீங்க கொண்டு அதிகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தனியா நோன்பு பிடிக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தனியா பிடிக்கிறதும் சனிக்கிழமை தனியா பிடிக்கிறதும் தடுக்கப்பட்டிருக்குது. ஒருத்தர் கிழமையாக பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு அதுக்குள்ள வருது என்றால் பரவாயில்ல. அதாவது மாசத்துல 3 நாள் நோன்பு பிடிப்பாங்க இல்லையா, அந்த நடுவுல உள்ள அந்த 3 நாள், அந்த ஐயாமுல் பீல்ங்கிற அந்த 3 நாளும் அந்த நோன்பு பிடிக்கிறார், அதுக்குள்ள இந்த வெள்ளி சனி வருதுன்னா அது பரவாயில்ல, தனியா வெள்ளிக்கிழமை பிடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஜுமைராத்திரி, வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை ராவு அப்படின்னு வீட்டுல சாம்பிராணி கொளுத்துறது, அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கிறது, இல்லாட்டி அன்னைக்கு மட்டும் நம்ம தஹஜ்ஜத் தொழுறது, அது பித்அத்தான ஒரு செயல். வளமையா செய்யக்கூடியதை செஞ்சுட்டு இருக்கலாம். எப்பவுமே தஹஜ்ஜத் தொழுறோம், அதை செய்யலாம். ஆனா தனியா அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. ஆனா தனியா அன்னைக்கு ஸலவாத்துக்கள் அதிகமாக நாங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவும், ஒரு ரமலான் இன்னொரு ரமலானும் இடையில் உள்ள காலங்களுக்கு குற்ற பரிகாரமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம ஒரு ஜும்மா தொழுதுட்டு அடுத்த ஜும்மா தொழுறோம்னு சொன்னா இடையில உள்ள தவறுகளுக்கு அது ஒரு குற்ற பரிகாரமா அமையுது அப்படிங்கிறாங்க. எனவே கண்டிப்பா ஆண்களுக்கு அந்த ஜும்மா கடமையா இருக்கிறது. கண்டிப்பா நம்ம இந்த ஜும்மா தொழுகையை நேர காலத்தோட நம்ம சமர்ப்பிச்சு நேரத்தோடயே போய்த்திரணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அந்த வெள்ளிக்கிழமை யாரு குளிச்சு பரலான குளிப்பு குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கிட்டு அவன் பள்ளிவாசலை நோக்கி நேர காலத்தோடு வாராரோ அவர் ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மைக்குரியவராகிறாரு. முதல் கூட்டம். ரெண்டாவது ஒரு மாட்டை தர்மம் செய்த நன்மை அவருக்கு வருது. மூணாவது ஆடு, நாலாவது கோழி, அஞ்சாவது ஒரு முட்டை. இமாம் மிம்பர்ல ஏறிட்டாருன்னு சொன்னா மலக்குமார்கள் ஜும்மா பிரசங்கத்தை கேட்க வந்துருவாங்க, அதுக்கு பிறகு பதியப்படாது. அப்ப எல்லாம் ஜும்மா தினத்துல மிம்பர்ல இமாம் ஏறதுக்கு முன்னாடி தான் அந்த பாக்கியங்கள்லாம் வைக்குது. ரொம்ப நேரத்தோட போனா அந்த ஒட்டகத்தை தர்மம் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்குது. நேர காலத்தோடு நம்ம ஜும்மாக்கு போவோம். ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மா இரண்டுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு ஒரு பரிகாரம் அமைது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபி மீது அதிகம் ஸலவாத்துக்களை நம்ம சொல்லுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வாங்க.